வணக்கம். ஆணுறுப்பினுடைய அளவை பெரிதாக்க முடியுமா? அதனுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆணுறுப்பினுடைய அளவு என்பது ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே சாதாரண நிலையில் இருந்தாலே அது நார்மல் தான். 1.5 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா அதை வந்து மைக்ரோ பீனிஸ்ன்னு சொல்கிறோம். ரொம்ப மிகச்சிறிய ஆணுறுப்புன்னு சொல்கிறோம். ஆனால் மார்பகங்கள் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு போதும், வாழ்கிறதுக்கு போதும். ஆனால் பல பெண்கள் வந்து இதனால் என்னுடைய ஆளுமை குறையுது, எனக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையுது, இரண்டாவது என் கணவருக்கு பிடிக்கலை, இல்லை நான் ஒரு திரைப்பட நடிகை எனக்கு பெரிதாக வேணும், பல காரணங்களால் அவங்க பெரிதாக்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு ஆணுறுப்பு, நான் வந்து பொது இடங்களில் போய் சிறுநீர் கழிக்க முடியல, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, நீச்சல் குளத்தில் போய் நான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இருக்க முடியல, மற்றவங்கள மாதிரி இல்லை, என் மனைவிக்கு இது சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பல காரணங்கள் அவங்க ஆளுமையவே அது கடுமையாக பாதிக்கும். அப்போ ஆணுறுப்பை பெரிதாக்குவது உலகம் முழுவதும் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. 4 வகையில் அதை பெருசாக்குறோம். ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு, சின்னதாக இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தால் பெருசாக்கிக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா பெரிதாக்கிக்கலாம். இவ்வளோ அளவு இருந்தால் தான் பெருசாக்கணும் அப்படின்லாம் இல்லை, தனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் பெட்டர்னு ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம்ன்றது அதான். சின்னதாக இருக்குதுன்னு நினச்சா பெருசாக்கலாம். ஒன்று, மருந்து மாத்திரைகள். முக்கியமாக இந்த ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சைஸ் சின்னதாக இருக்கும், குண்டாக இருப்பாங்க, முகம் பார்த்தா 30 வயதாக இருந்தாலும் 18 வயது பையன் மாதிரி இருக்கும், மீசத்தாடி இருக்காது, குண்டாக இருப்பாங்க, டாலாக இருப்பாங்க. இவர்களுக்கு ஆண் ஹார்மோன் தேவைப்படும். விந்து பைகள் சின்னதாக இருக்கலாம், வளராமல் இருக்கலாம், இல்லை ஆண் ஹார்மோன் அளவு எடுக்கும்போது குறைவாக இருக்கலாம். அந்த ஆண் ஹார்மோன் பல்வேறு வகையில் இன்ஜெக்ஷனாக கிடைக்கிது, ஸ்ப்ரேயாக இருக்குது, ஆயின்மெண்ட்டாக இருக்குது, மாத்திரையாக இருக்குது, என்ன வகையில் வேணுமோ அந்த வகையில் எல்லாம் கிடைக்கிது. ஆண் ஹார்மோன் நம்ம பயன்படுத்த முடியும். இரண்டாவதாக மருந்து மாத்திரைகள், ஆண் ஹார்மோனை பெரிதாக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் இருக்குது. மூன்றாவதாக பீஷாட் இன்ஜெக்ஷன்ஸ், ஷாக்வேவ் தெரப்பி, இதெல்லாம் இருக்குது. அடுத்து 3 ஸ்டேஜ், 3rd லெவல் வந்து ஸ்டெம் செல் சிகிச்சைகள் பிரபலமாக உலகமெங்கும் ஆணுறுப்பை பெரிதாக்க பயன்படுது. நம்ம வயிற்றிலிருந்து கொழுப்பு எடுத்து ஒரு 100 ml கொழுப்பு எடுத்தோன்னா 100 மில்லியன் ஸ்டெம் செல்ஸ் உருவாக்க முடியும். அதை ஆணுறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஆணுறுப்பை பெரிதாக்க அது ஒரு முக்கியமான தீர்வு. அடுத்ததாக அறுவை சிகிச்சைகள். உடம்புல பல இடத்துல இருந்து கொழுப்பு எடுத்து ஆணுறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணலாம் டைரெக்டாக. சதையை வேறு இடத்துலேருந்து எடுத்து ஆணுறுப்பை ஃபில் பண்ண முடியும். நிறைய அறுவை சிகிச்சைகள் இருக்குது. கொரியா, அமெரிக்கா இது ரொம்ப முன்னிலையில் இருக்காங்க ஆணுறுப்பை பெரிதாக்குறதுல. ஏராளமான சர்ஜரி. ஒரு 8வது உலக பாலியல் மாநாடு சென்னையில் நாங்கள் நடத்தினப்போ கொரியாவிலேருந்து டாக்டர் மூன், இன்னும் நிறைய ஒரு டீம், அவங்க டீம் வந்திருந்தாங்க. இவங்க எல்லோரும் வந்து ஆணுறுப்பை பெரிதாக்குவதற்கான வேறு சிகிச்சை முறைகள் என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு பெரிய லெக்சர் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1000 மருத்துவர்கள் அதை அட்டன் பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் அது. அந்த மாதிரி நவீன சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப லேட்டஸ்ட், இது எல்லாத்தையும் விட லேட்டஸ்ட்டு ஸ்டெம் செல்ஸ். ஆணுறுப்பை பெரிதாக்கிறதுக்கு அது ஒரு அற்புதமான கருவி. ஸ்டெம் செல் சிகிச்சையின் மூலம் நீங்கள் வாழ்நாளை நீட்டிக்கவும் முடியும், ஆயுளையும் அதிகப்படுத்த முடியும். ஸோ ஆணுறுப்பு அளவு வந்து பெரிதாக்குவது சாத்தியமானதே. நன்றி.